வாழ்க வளமுடன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் வாழைப்பூ பொரிச்ச குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு வாழைப்பூ ஆஞ்சி பாரம்பரிய முறையிலேயே நான் ஆஞ்சேன். ரொம்ப எந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணல. வாழைப்பூ ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் பச்சரிசி மாவு போட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இப்போ எண்ணெயில் பொரிச்சுட்டு இருக்கேன். எண்ணெயில் பொரித்து எடுத்த பிறகு அடுத்தது வத்த குழம்பு வைக்கணும். இப்போ வாழைப்பூ பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். தாளிப்பு பார்க்கலாம். இவருங்க புளி தக்காளி கரைச்சி விட்ருங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, அதனால் தக்காளியை கையிலேயே புளியாக கூடவே கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது வாழைப்பூ பொரிச்சு வச்சுருக்கேன். இப்போது தாளிக்கலாம் வாங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். எண்ணெயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் வத்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், கடுகு 3 போட்டு பொரி விடணும். கடுகு இதெல்லாம் ஜீரகம் வெந்தயம்லாம் பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கடலைப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டேன். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் பூண்டு போடுறேன். வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்குது. இன்னும் நல்லா வதங்குது. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்கணும். எல்லாம் நல்லா போட்டு பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். 2 நிமிஷம் மூடி. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வருது. இப்போது இந்த குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இந்த குழம்பு மிளகாத்தூளும் இதிலே போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் தான் புளி கரைச்சலும் தக்காளி கரைச்சலும் போட்டு கொதிக்க விடணும். ஒரு கொதி வரும்பொழுது அதில் பொரிச்சு வச்ச வாழைப்பூ அது மேலே போடணும். அதை பண்ணும்போது சொல்கிறேன் பாருங்கள். பூண்டும் வெங்காயமும் நல்லா 3/4 பதம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது இதில் கொட்டி நல்லா வதக்கணும். புளி 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 1.5 பழம் கரைச்சி வச்சுருக்கேன், மீடியமான சைஸ். மிளகாத்தூள் நல்லா வதங்கினதும் இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி இதெல்லாம் எடுத்து இதில் ஊற்றணும். இது ஏற்கனவே உங்களுக்கு இந்த சமையல் தெரிஞ்சிருக்கலாம். அதனால் எனக்கு இது போடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் இதை செஞ்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த புளி கரைச்சலை ஊற்ற போகிறேன். கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன், அதனால் அப்படியே ஊற்றிட்டேன். உப்புலாம் சேர்த்தாச்சு. உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கேன். உப்புல சொல்லலைன்னு நினைக்காதீங்க, உப்புலாம் போட்டாச்சு. இப்போ நல்லா இது ஒரு கொதி வரும்பொழுது அந்த வாழைப்பூ மேலே போட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்து இறக்கணும். இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், இது குழம்பு நல்லா கொதிச்சுருக்கு. ஒரு கொதி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க வாழைப்பூ எடுத்து அதில் போட போகிறோம். ஏன் இப்போ சேர்க்குறோன்னா, அப்போ குழம்போடு சேர்ந்து அந்த வாழைப்பூ வாசனை நல்லா வரும். அது உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியம், அந்த கசப்பு துவர்ப்பு எல்லாம். அதனால் ஒரு கொதி வந்ததும் போடணும். முதல்ல போட்டோன்னா அது ரொம்ப இதுவாகிடும். அதுக்காக தான் ஒரு கொதி வந்த பிறகு போடுறது. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கொதி விடணும். இந்த பச்சை வாசனைலாம் மிளகாத்தூளில் இருக்கிறது, புளி வாசனை இதெல்லாம் போன பிறகு மறுபடியும் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்க, வாழைப்பூ பொரிச்ச குழம்பு நல்லா கொச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இறக்கிடணும். நல்லெண்ணெய் விட்டுறேன். 1 ஸ்பூன் ஃபுல்லாக விடணும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டா வாழைப்பூ பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.